பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இந்த வசனத்தின் முழு பகுதியையும் நான் வாசிக்கவில்லை, ஆரம்ப பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நாம் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்கிறார் அல்லது செய்ய போகிறார் என்று நாம் வைத்து கொண்டால் அதை அப்படியே விசுவாசித்து அதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் நடக்க வேண்டும். தேவனிடத்திலே எந்த ஒரு கேள்வியையும் நாம் கேட்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு நன்மையே அன்றி ஒரு தீமையையும் அவர் செய்கிறவர் அல்ல. ஆகவேதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன பொழுது அவன், நான் ஏன் போக வேண்டும், எதற்காக போக வேண்டும், நான் இருக்கிற இடத்திலே என்னை ஆசீர்வதிக்க முடியாதா என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. கண்முன் தெரியாதபடி, முன்பின் நடப்பது எவை என்று அறியாதபடி அவன் கர்த்தருடைய வார்த்தையின் படியே அப்படியே அவன் கீழ்ப்படிந்து போனான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே பொல்லாப்பான காரியங்களில் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாய், அல்லது சோரமான ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போ. ஏன் என்று சொன்னால், இந்த 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அந்த தகப்பனுடைய வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையான ஒரு இடம். அவன் தேராகு, அவன் பொம்மைகளை, அதாவது விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக அவன் இருந்தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து அவர்களை வேறு பிரிக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர்களை பிரித்தெடுக்கிறார். ஆகவேதான் ஆபிரகாமும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிர்ப்பதமாக எந்த ஒரு வார்த்தையும் அவன் பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் நடந்து போகையிலே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஆகவே அவன் வேற எந்த ஒரு மனிதருடைய சொல்லுக்கோ, தகப்பனுடைய சொல்லுக்கோ, அல்லது அங்கே வாழ்ந்த சுற்றார் உற்றார் நண்பர்கள் இவர்களுடைய சொல்லுக்கோ அவன் செவிசாய்க்காமல், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தருடைய பாதை இன்னது என்பதை நான் அறியாதிருந்தும் அவர் என்னை சரியாய் வழிநடத்தி செல்வார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து போகிறான். அதைத்தான் நாம் எபிரேயர் 11:8 நாம் வாசித்தபடி, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய உங்களை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அப்படியே நடவுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே, இந்த ஆதியாகமம் 12 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் என்கிற அந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
எங்கள் வாழ்க்கையில சில விட முடியாத காரியங்கள், சில இந்த பூமியோட மண்ணோட ஒட்டி இருக்கிற எங்களுடைய ஆத்மாவை நீர் வேறு பிரித்து உம்முடைய ஆண்டவரே சித்தம் இன்னது என்பதை நாங்கள் உணர்ந்து அவைகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளை அற்புதமாய் எங்களை வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.